அரங்கத்தின் உள்ளே வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய விழாவானது துவங்க இருக்கின்றது. சேரகத்தின் தமிழ் வரலாற்று மர உரிமை கழகம் சிங்கப்பூர் இணைந்து நடத்தும் உலகத் தமிழ் சேரகத்தின் 2ஆம் ஆண்டு விழாவும் நூல் வெளியீட்டு விழாவும் வரலாறு மற்றும் இலக்கியங்கள் சார்ந்த கருத்தரங்கமாக பெரும் விழாக்களாக இங்கே இனிதே தொடங்க இருக்கிறது. முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து. எனக்கும் தானே என்ற பாவேந்தரின் வரிகளை முன்மொழிந்து பாடும் கலை ஆடும் கலை பாடும் இசை தேடும் இயல் என்ற முத்தமிழை கொண்ட நம் செந்தமிழில் இசை தவிர்க்க முடியாத அங்கம். இறைவனை இசை வடிவமாக போற்றி வளர்த்த மரபு நம்முடைய தமிழ் மரபு. அந்த வகையில் இசை அரங்கமாக நம்முடைய முதல் அரங்கம் தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு மன்னிக்கும் அமைச்சர் ஐயா அவர்களே, மதிப்புக்குரிய உலகம் தமிழ் சிறகம் தலைவர் மற்றும்
உறுப்பினர்கள், பெரியவர்களே, அன்பர்களே, இந்தோனேசியா தமிழ் பெருர்களே, Parisada Hindu Dharma சார்பிலும் இந்தோனேசியா தமிழ் மக்கள் சார்பிலும் தங்கள் அனைவரும் வருக வருக என்று இருவரும் கூப்பி வருகின்றோம். எங்கள் தமிழ் மக்கள் தாழ்மையை வளர்ப்பது உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் மிக்க பண்பியோடும் வேண்டும் கொள்கின்றேன். Bapak Ibu serta saudara-saudara sekalian, hari ini sama-sama kita kumpul di tempat ini, di mana hari ini kita melaksanakan seminar atau hari ini adalah peletakan arca Tirukkural. Jadi kita hari ini kedatangan tamu dari beberapa negara yang hadir di sini. Marilah sama-sama kita ikutin acara ini dengan baik. Semoga nantinya kita mendapatkan suatu pengetahuan dan suatu adat istiadat Tamil. Dan pada Bapak Ibu sekalian, itu saja yang mungkin bisa saya sampaikan. Saya akhiri dengan Parama Santi. Om Santi 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 Om. Nandri Vanakkam. அணிகலன்கள் ஏராளம். ஆன்மீக அணிகலனாய் சந்த தமிழ் இசைக்கு புகழ் சேர்த்த திருப்புகழ் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் ஆன்மீகத்தில் புரட்சி செய்த மகான் அவர் இயற்றிய திருவருப்பா ஆகியவைகளை கொண்டு கலைமாமணி போற்றுதலுக்குரிய முனைவர் சிவராமன் குழுவினரின் திருப்புகழ் திருவருப்பா நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. கருணை அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் புயரும் போம் அல்லல் போம் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போக துயரம் போம் நல்ல குணமதிகமாமருணை மாமருணை மாமருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதக்கா எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ இன்று வருமோ நாளைக்கே வருமோ அறியேன் இன்று வருமோ நாளைக்கே வருமோ
மற்றென்று வருமோ அறியேன் அறியேன் என் கோவே துன்று மலரும் மாயை அற்று துன்று மலவன் மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் கலைநிறை கணபதி சரணம் சரணம் கலைநிறை கணபதி சரணம் சரணம் கலைநிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் கலைநிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் கலைநிறை கணபதி தலைவனின் இணையடி தலைவனின் இணையடி சரணம் சரணம் தலைவனின் இணையடி சரணம் சரணம் சரவண பவகுக சரணம் சரணம் கலைநிறை கணபதி சரணம் சரணம் சிலைமலையுடையவர் சரணம் சரணம் சிலைமலையுடையவர் சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் சிலைமலையுடையவர் சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உலை வரும் ஒரு பறை உலை வரும் ஒரு பறை சரணம் சரணம் உலை வரும் ஒரு பறை சரணம் சரணம் உமை சிவையம் வீடை சரணம் சரணம் உமை சிவையம் வீடை சரணம் சரணம் கலைநிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் கலைநிறை கணபதி சரணம் சரணம் கதடர கற்பவை கற்றது நிற்க அதற்கு தக எல்லையும் விரண்டும் கண்ண வாழும் உயிர்க்கு எல்லையை எழுத்தெல்வையும் விரண்டும் கண்ண வாழும் உயிர்க்கு கற்பவை கற்றது நிற்க அதற்கு தக கதடர கற்பவை கற்றது நிற்க அதற்கு தக நிற்க அதற்கு தக நிற்க அதற்கு தக ஆ
பெற்றதாய் தனி மகமறந்தாலும் பெற்றதாய் தனை மகமறந்தாலும் பெற்ற தாய் தனை அதுபோலத்தான் நம் தாய் மொழி தமிழை மறந்து கொண்டே இருக்கிறோம். உத்தரேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்றடம் கலை மறந்தாலும் கற்றடம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நம சிவாயத்தை நம சிவாயத்தை நான் மறவேனே நம சிவாயத்தை நான் மறவேனே நம சிவாயத்தை நம சிவாயத்தை நான் மறவேனே. முழவு, யாழ், குழல் இந்த மூன்றின் வடிவமாக முத்தமிழ். இசைத்தமிழில் 3 முழவு, யாழ், குழல். குழலின் குரலாக இருந்து இங்கு தலைமையேற்று இந்த இசையரங்கத்தை சிறப்பு செய்த சிவராமன் அவர்களுக்கு உலகத்தமிழ் சிறகத்தினுடைய பொதுச் செயலாளரும் தலைவரும் வந்து ஆடை அணிவித்து சிறப்பு செய்வார். அவர்களை கனவு நிறுத்தி நன்றியை தெரிவித்தார். தமிழில் பிடி என்றும் அழைக்கப்படுவதாக சிவராமன் அவர்கள் திருத்தம் செய்கிறார்கள். நன்றி. பாரதியார் கலைக்கூடம் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த உதவி பேராசிரியர் மிருதங்கம் வாசித்த ஜனார்தனம் அவர்களுக்கு ஆடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. இசையால் ஆன்மீகம் கேட்ட நாம் அடுத்தது இயலின் வடிவமாக கருத்துரையாற்ற வேலூரை சார்ந்த ஆய்வறிஞர் தமிழனுக்கு முனைவர் மாணிக்கம் விஸ்வநாதம் அவர்கள் ஆன்மீக சொற்பொழி ஆற்ற இங்கே வருகிறார். அவர் அறிவியல் ஆய்வறிஞர். ஆன்மீகமும் அறிவியலும் பிரிக்க முடியாது என்பதற்கு சான்றாக இங்கே சிறப்புரையாற்ற அவரை அன்போடு அழைக்கிறோம். ஆன்மீகமும் இங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உலக தமிழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அமெரிக்காவில் விஞ்ஞானியாக சுமார் 35 ஆண்டுகளாக பணி புரிஞ்சிட்டு இருக்கிறேன். அங்கே நடைபெற்ற ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேச்சு, எனக்கும் என்னுடைய வெள்ளைய இது கூட வேலை செய்கிற கொலீக்ஸ் அவங்களுக்கு நடைபெற்ற ஒரு பேச்சு. அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்றது அதை பற்றிலாம் நீங்கள் பார்க்க போகிறோம். கலிஃபோர்னியாவில்
அது அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஒரு சட்டம் இப்போ இது பண்ணியிருக்காங்க. அது பிரகாரம் இது ஸ்பேஸ் எக்ஸ், அப்புறம் எக்ஸ்ன்ற முன்னாடி ட்விட்டர்னு சொன்னாங்களே அதனுடைய சிஇஓ, அவருடைய முதல் மகன் அவன் வந்து பெண்ணா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியா என்ன பண்ணுறாங்கன்னா இது அறுவை சிகிச்சை பண்ணி அதுக்கு அடுத்தது ஹார்மோன்ஸை இன்ஜெக்ட் பண்ணி கடைசியில் உறுதியில் அந்த மகன் செத்துடுறான். அதனால ஈலன் மஸ்க்கு வந்து நிறைய கோபம். அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஃபேக்ட்ரி வந்து பல இது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கொடுத்து அந்த ஃபேக்ட்ரி பல கார்கள் உற்பத்தி பண்ணுறாங்க. என்னுடைய அங்கே கூட வேலை செய்கிற வெள்ளையர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்ன ஆமாம் இது எங்கள் ஊரில் விஞ்ஞானம் இவ்வளோ முன்னேறி இருக்குது, நீங்களும் வந்து உங்கள் நாட்டிலேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறீங்க, உங்கள் நாட்டில் விஞ்ஞானம் எப்படி இருக்குது? நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், உலகில் முதலாக பேசுகிற மொழி தமிழ் மொழி. அந்த மொழி அது எங்களுடைய இது பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்போ அவங்க கேட்டாங்க, ஆமாம் இப்படி சொல்லிக்கிறீங்களே, உங்கள் இதில் விஞ்ஞானம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இப்போ 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சத எங்களுடைய இது தமிழர்கள் மகான்கள் வந்து 5000 ஆண்டு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன அவங்களுக்கு வந்து சில உதாரணங்கள் கொடுத்தேன். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து அதை வந்து இப்போ நான் என்ன சொல்லுறதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஏன்னா நீங்களும் வந்து அந்த மாதிரி நிலைமை உங்களுக்கும் வரலாம், அப்போ இது பயன்படலாம். அதாவது மிக மிக சிறந்தது, மிக மிக சிறுமையானது அணு அப்படின்றது அன்னைக்கே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அபயாரமயாரம் வள்ளுவரம் இருந்தது 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தாங்க அப்படின்னா அந்த அணு என்ற வார்த்தை சொல் 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தமிழர்களுக்கு தெரியும். ரெண்டாவது உதாரணம் வந்து நம்முடைய ஜெனட்டிக் மெட்டீரியல், தமிழ் எனக்கு மறந்துச்சு, நம்முடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸ், அது வந்து ஒவ்வொரு செல்லுலையும் இருக்குது. நம்ம உடம்புல பல கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு செல்லுலையும் நியூக்ளிக் ஆசிட் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. அது வந்து குரோமோசோம் என்று சொல்கிற அணுக்கிட்டல்னு சொல்கிறாங்க தமிழில். குரோமோசோம் சொல்கிற அந்த குரோமோசோம்ஸ் வந்து 23 ஜோடி, அதான் மொத்தம் 46 இருக்குது. அதுல எல்லா இதுவும் சமமாரம், ஒன்று ஜோடி 2 அதெல்லாம் வந்து ஒன்று வந்து ஒரு அந்த ஜோடியில வந்து ஒன்று அப்பா கிட்ட இருந்து வரும், ஒன்று அம்மா கிட்ட இருந்து வரும். அந்த மாதிரி 22 ஜோடிகள் வந்து அம்மா அப்பா கிட்ட இருந்து வருது. 23வது ஜோடி வந்து அந்த 22 வரைக்கும் இது ரெண்டுமே சரியா இருக்கும், ஈக்குவல். அந்த 23வது ஜோடி வந்து இது அம்மா கிட்ட இருந்து வர்றது எக்ஸ் குரோமோசோம்னு சொல்கிறோம். அப்பா கிட்ட இருந்து வர்றது எக்ஸாகவும் இருக்கலாம், ஒய்யாகவும் இருக்கலாம். எக்ஸா இருந்ததா அது பெண்ணு, ஒய்யா இருந்ததா அது வந்து ஆண். அதில் ரெண்டுமே ஏறக்குறைய அதை வந்து ஐடென்டிக்கல் தான், கொஞ்சம் தான் வித்தியாசம் அந்த இதில். அந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த இன்னொரு இது மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு இது சொல்லணும். மைட்டோகாண்ட்ரியான்றது ஒவ்வொரு செல்லிலும் பல நூற்றுக்கணக்கான மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து இது சக்தியை உண்டாக்குற இது ஃபேக்ட்ரி தான், எனர்ஜி ஃபேக்ட்ரி. இன்னைக்கு பாடல் இது பவர் ஹவுஸ் மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து சக்தி வேணும். அந்த சக்தியை உண்டாக்குறது அந்த மைட்டோகாண்ட்ரியா. அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து அது எங்கிருந்து வருதுன்னா அம்மா கிட்ட இருந்து தான் வருது. இது எக்ஸ் குரோமோசோம் அது வருது ஆச்சுங்களா. அது இப்போ அதை நான் வந்து எப்படி இலக்கியத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இதில் வந்து நம்ம சிவன் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். சக்தின்னா எனர்ஜி. அப்போவே சொல்லியிருக்கிறாங்க நம்ம இது தமிழர்கள், நம்ம மக்கள் அப்போவே அதை ரியலைஸ் பண்ணி இது சக்தின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது ஒரு புராணத்தில் ஒரு கதை இருக்குது. அதில் என்னன்னாக்கா, சிவனும் பார்வதி அம்மா சக்தி அம்மாவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க கைலாய மலையில். அப்போ பிரிங்கின்னு ஒரு முனிவர், அவர் வந்து சிவனுடைய இது ரொம்ப இது சிவனை மட்டும் நான் வழிபடுங்க, வேற யாரும் வழிபட மாட்டேன். அவர் போயிட்டு சிவனை மட்டும் வழிபடுறாரு, பார்வதியை வழிபடுறது, சக்தியை வழிபடுறதில்லை, சக்தியை மேல வழிபடுறதில்லை.
அதை பார்த்து அவங்க சக்தி அம்மையார் வந்து சிவன் பக்கத்தில் நெருங்கி உட்காருவாங்க. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா ஒரு வண்டா மாதிரி சிவனை மட்டும் சுற்றி வராரு. அதனால கோபப்பட்ட சக்தி அம்மா என்ன பண்றாங்க, அவங்க அந்த சக்தியெல்லாம் எடுத்துடுறாங்க. ஏன்னா சக்தி அவங்க தானே, அவங்களுடைய சக்தி, அதெல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்த பிறகு அந்த முனிவர் வந்து தடுமாறுறாரு. அப்போ சிவன் வந்து 3வது காலை கொடுக்குறாரு இது முனிவருக்கு, பிரிந்து முனிவருக்கு. அப்படி இருக்க பலர்கள் அவர் கீழே விழுந்துடுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து சிவன சக்தி வந்து அர்த்தநாரீஸ்வரராக வந்து காட்சி கொடுக்குறாங்க. இது நாங்கள் 2 பேரும் ஒன்று தான் அப்படின்ட்டு என்ன சொல்றதுக்கு வரேன்னா, நம்ம மக்கள், நம்ம முனிவர்கள், நம்மளுடைய ஞானிகள் வந்து அன்னைக்கே வந்து சக்தி வந்து பெண்ணிலிருந்து வருதுன்றதை அன்னைக்கே இது பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம வந்து இப்போதான் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் நாம வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து அம்மா கிட்ட இருந்து வருது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். நம்ம லேப் இது பரிசோதனையில் வந்து செஞ்சு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து நம்ம முனிவர்களுக்கு, நம்ம ஞானிகளுக்கு, நம்ம தமிழர்களுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும் ஆச்சுங்களா. அப்புறம் அது இல்லாமல் எல்லா குரோமோசோமும் வந்து ஐடென்டிக்கல். இது ஒரு சில இது கூட எக்ஸ் அண்ட் ஒய் இதெல்லாம் அதில் தான் கொஞ்சம் வித்தியாசம். கடைசி 23வது பேரில் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால வந்து என்ன சொல்றேன்னா, ஆணும் பெண்ணு சரிசமம். அவர் வந்து சிவன் சக்தி வந்து அர்த்தநாரீஸ்வரனா வந்து அவங்க காட்சி கொடுக்குறாங்க. 500 வந்து கடவுள் இதை பற்றி சொல்லும் போது, நீலமேனி வால் இழைப்பாகத்து ஒருவன், அதான் அர்த்தநாரீஸ்வரர் வந்து அப்படி சொல்றாரு. அந்த பாட்டில் அன்னைக்கே வந்து 500 கடவுள் வாழ்த்தில் வருது. அப்புறம் புறநானூற்று கடவுள் வாழ்த்தில் பெண்ணொரு ஒரு திறன் ஆகின்றுள் அவ்வுறுத்தன்னுள் அடக்கி கரக்கினும் கரக்கும் அப்படின்னு புறநானூற்றில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் புறநானூறு, அப்புறம் 500 இதெல்லாம் ரொம்ப பழைய கால இது நம்முடைய இலக்கியங்கள். அப்புறம் இன்னும் எடுத்துக்கிட்டா இது தேவாரத்திலேயே வந்து வேயுறு தோழி பங்கன் வரை தொழில் மகளோர் பாகமா புலர்ந்த வடிவா அப்படின்னு சிவனை வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க அர்த்தநாரீஸ்வரருக்கு. அதான் அந்த ஆணும் பெண்ணும் ரெண்டும் இது பண்ற, ரெண்டுமே நாங்கள் ஒண்ணுதான் அப்படின்னு பண்றாங்கல்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கு குரோமோசோம்லாம் ஐடென்டிக்கல். அந்த கடைசி குரோமோசோம் தவிர மற்றதெல்லாம் வந்து ஐடென்டிக்கல் இன்னைக்கு நாம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அதான் அதனால என்னன்னாக்கா, நம்ம ஞானிகளுக்கு, முனிவர்களுக்கு, நம்முடைய பழந்தமிழ் மக்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து விஞ்ஞான சொல்ற அந்த நிகழ்வு வந்து சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அவங்க வந்து அன்னைக்கே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு இதை கௌரவிக்க வகையில் சுவிட்சர்லாண்டை CERN அப்படின்னு ஒரு லேப் இருக்குது, நியூக்ளியர் ரிசர்ச் லேபரேட்டரி இருக்குது. அதில் வந்து நடனமான சிவபெருமான் சிலையை வச்சுட்டான். இதுக்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி, அது இன்டைரக்டாக அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி சிவனுக்கு அவங்க இது கொடுத்துருக்காங்க. அது சிவபெருமான் வந்து இப்போ நடனம் ஆடுறது சிதம்பரம். அதுதான் இது யூனிவர்சனுடைய சென்டர். அது எனக்கு தெரியாது, ஆனால் யூனிவர்சனுடைய சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்குற வகையில் அந்த CERN லெபார்டரி, அதுதான். வேற நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அணுவிஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்களே குறிப்பிட்டதை போல, அணுவினுடைய கூத்து, அட்டாமிக் டான்சிங் என்பதனுடைய நடராஜர் என்பதையும் ஒப்பிட்டு இங்கே சிறப்பான ஒரு ஒப்புமையை விளக்கிய ஆய்வறிஞருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக தமிழர்களுடைய சிறப்புகளை உலக அளவிற்கு தேமுதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திடல் வேண்டும் என்ற கூற்றிற்கு வழி சேர்க்கும் வகையில் உலகமெங்கும் சாதனை படைத்த தமிழர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நம்முடைய உலகத்தமிழ் சிறகத்தினுடைய நிர்வாகி மரியாதைக்குரிய அறவாழி அவர்கள் ஒரு நூலினை எழுதியிருக்கிறார். அந்த நூலினை வெளியிடுகிற நிகழ்வு இங்கே நிறைவேறியிருக்கிறது. இந்த அரங்கிற்கு மேடைக்கு வருமாறு இந்த நூலை வெளியிட இருக்கிற அண்ணன் இந்திய நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் SR பார்த்திபன் அவர்களை தலைமையேற்க மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். முன்னிலை வைக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்திய நலவாழ்வுத் துறையில் சாதனைக்கு துணை புரிந்த பேராற்றல் மிக்க மருத்துவர் செந்தில் அவர்களை முன்னிலை வைக்க மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொண்ட குடும்பத்தை சார்ந்த
வாழப்பாடி ராமசுந்தன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். உலகத் தமிழ் சிறகத்தினுடைய தலைவர் பாட்டரசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். என்கிற வரிகளுக்கு செயல் வடிவமாக இருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் SR பார்த்திபன் அவர்கள் நூலினை வெளியிட திருவாளர் குள்ளப்பன் அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்கிறார். தமிழர்களின் அறிவாயுதமாக இருக்கிற இந்த நூல் உலகத்தில் சாதனை புரிந்த தமிழர்களை தொகுத்து சிறப்பான ஒரு பணியினை ஆற்றியிருக்கிறார் அறவாழி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். நார்வேயில் இருந்து கொண்டு உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களை ஒருங்கிணைக்கிற உலகத்தமிழ் சிறகத்துக்கு பெரும் பலமாக இருக்கிறவர். அவர் ஒரு எழுத்து ஆயுதத்தை தமிழர்களுக்கு வழங்கியிருக்கிறார். இந்த ஆயுதம் தமிழர்களுக்கு பலம் சேர்க்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு உதவிய பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக எவ்வளவு துயரங்களுக்கிடையில் அவர்கள் தமிழை வளர்த்திருக்கிறார்கள். பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து அவர்கள் தங்களுடைய சமயத்தை பரப்ப இந்தியாவுக்கு வந்தபொழுது அவர்கள் சமய பணியை விட்டுவிட்டு தமிழை நன்கு கற்று தமிழை எந்த அளவுக்கு அவர் வளர்த்தார்கள், எவ்வளவு இடங்களுக்கிடையே வளர்த்தார்கள் என்பதை பார்க்கின்ற போது அது ரொம்ப மனத்தை என்னை உருக்கியது. அது தொடர்பாக நான் ஒவ்வொரு நாளும் அதை பற்றி பார்க்கின்ற போது பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை மற்றும் ஐரோப்பிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழ் அறிஞர்கள் கிபி 17ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டுக்குள் எத்தனை பேர் தமிழர்கள் வளர்த்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற போது அவர்களுடைய தொண்டு, அவர்களுடைய பணி நிச்சயமாக என்னை மனதை உருக்கியது. அதனுடைய எப்படியாவது நான் எழுத வேண்டும் என்ற பிளாகில் எழுதினேன்.
அப்படி அதனுடைய பிளாகில் எழுதும்போது அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 88,000 90,000 மக்கள் அதை போட்டி புகழ்ந்துள்ளனர். சார், இதை நான் நூல் வடிவிலே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய ஆசையினுடைய அடிப்படையில் இந்த நூலை நான் வெளியிட்டுள்ளேன். இந்த நூலை வெளியிட்டு பெற்றுக்கொண்ட ஐயா அவர்களுக்கும் நம்முடைய சேலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்ஆர் பார்த்திபன் அவர்களுக்கும் நம்முடைய மலேசியா இலங்கை வந்துள்ள உறவு திரு புல்லமன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வார்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மக்கள் பேச இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய திரு உத்தமசீலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இங்கே பார்வையாளர்கள் இந்தோனேசியாவை சார்ந்தவர்களும் இருக்கிற காரணத்தால் அவர் இருமொழியிலும் கலந்து தமிழ் உரையாக இங்கே ஆற்ற இருக்கிறார். உத்தமசீலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். முதற்கே உலகு என்ற பிரார்த்தித்து தங்கள் அனைவரையும் எனது அருமை சகோதர சகோதரிகளையும் உலக தமிழ் சிறக உறுப்பினர்கள் முக்கியஸ்தர்கள் அதோடு இந்தோனேசியாவில் உள்ள இந்தோனேசியா தமிழ் சிறக குழுவினர் அனைவருக்கும் இருகரம் கூப்பி முகம் மலர்ந்து சிரம் குனிந்து வருக வருக தங்கள் வருகையானது நம் எல்லோருக்கும் மங்களகரமான வருகையாக வேண்டும் என்று பிரார்த்தித்து அழைக்கின்றோம். இங்கு விஜயம் தந்துள்ள அனைவரும் பெரும்பாலும் இந்தோனேசியர்களுக்கு தமிழ் சரியாக வராமையால் நான் தங்களுடைய அனுமதியோடு இந்தோனேசியா பாஷையிலும் கூற முன்வந்துள்ளேன். Perkumpulan yang maksudnya yang mengurusi perkembangan budaya bahasa Tamil, maka kunjungan ini ke Indonesia mengangkat banyak kultur budaya Tamil yang terlupakan. நடத்தி கொண்டிருக்கும் அமைப்பினர்களே, இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு தமிழ் வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உடற்கழித்தேனே, நீ நைந்தாயெனில் நைந்து போகும் எங்கள் வாழ்வு, நன்னினை உனக்கெனில் எங்களுக்கும் தானே என்று பாடினார் பாவேந்தர் பாரதிதாசன். ஆம், தமிழ் வாழ்ந்தால் தமிழர் வாழ்வான், தமிழ் வீழ்ந்தால் தமிழனும் வீழ்வான். இந்தோனேசியாவில் தமிழர்கள் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகிறோம். ஆரம்ப காலத்தில் எங்கள் இல்லங்களில் தமிழ் மொழி விளையாடியது, ஆடி மகிழ்ந்தது. ஆனால் இன்றோ அது கோவில் பூஜைகளோடு நின்றுவிட்டது. நாம் இல்லங்களில் கூட தமிழ் பேசுவது இல்லை. இன்றைய இளம் தலைமுறையினருக்கு அரிச்சுவடி கூட தெரிவதில்லை. வாரம் ஒரு முறை இணைய வகுப்பாகவும் ஒரு முறை நேரடி வகுப்பாகவும் நடைபெறுகிறது. இந்த வகுப்புகள் மூலமாக தமிழை எழுத வாசிக்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த வகுப்பில் படிக்கும் பிள்ளைகளுக்கும் தேர்வுகள் நடத்தி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் வழங்கப்படுகின்றன. சிறார்களுக்கும் மட்டுமன்றி இளைஞர்களுக்கும் தமிழ் உரையாடல் வகுப்பின் மூலமாக அவர்கள் தமிழில் பேசி உரையாட கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மேலும் தைப்பொங்கல், தீபாவளி, தமிழ் வருட பிறப்பு போன்ற பண்டிகைகளின் போது விழாக்கள் நடத்தி குழந்தைகளின் தமிழ் ஆர்வத்தை தூண்ட முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. இப்படி நாங்கள் பல முயற்சிகள் எடுத்தாலும் இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழரும் ஆசையுடன் தமிழ் வளர்ச்சியில் பங்கு பெற்றால் மட்டுமே இங்கு தமிழ் வாழும். ஆகவே எங்களுக்கு பாட புத்தகங்களை தருவித்து தந்து
எங்கள் தமிழ் பணிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி. வாழ்க தமிழ். Kita ingin menyampaikan bahwa Tamil itu bukan hanya sebuah bahasa, tetapi itu adalah jati diri kita. Kalau kita tidak tahu bahasa Tamil, sudah 3 generasi kita. Generasi pertama berbicara begitu baik bahasa Tamil, membaca, menulis dan berbicara. Generasi kedua kita mulai berkurang, hanya berbicara. Generasi ketiga sekarang sedikit-sedikit, hanya 80% yang tahu berbicara bahasa Tamil. Generasi keempat, Tamil itu akan hilang. நம்முடைய 4ஆம் தலைமுறைகள் குழந்தைகள் இருக்கும் போது இந்தோனேஷியா வாழ் தமிழ் குழந்தைகளுக்கு தமிழே தெரியாத போகும். தமிழ் தெரியாத போனால் நம் இனமே அழிந்து போகும். அதை நாம் நினைவில் வைத்து செயல்பட வேண்டும். Generasi keempat kita tidak akan tahu berbahasa Tamil kalau tidak mulai dari sekarang kita belajar bahasa Tamil. Itu kita harus tahu. Kalau kita tidak tahu, sekarang kita tidak mulai, di generasi keempat kita, di bawah anak-anak kita, tidak ada yang tahu Tamil. Kita akan hilang secara total. Jati diri kita yang hilang, rumpun kita yang hilang. Nam iname arindu pohum. Kita baca doa. Sadarkah kita setiap doa yang kita baca, apakah ada kita mengerti akan arti dari doa itu? கோவில்களில் நாம் பஜனைகள் பாடும் போதும் தெய்வத்தை நாம் தொழும் போதும் நம்மால் 4ஆம் தலைமுறைக்கு மட்டுமில்லை, இப்போ இருக்கும் தலைமுறைக்கும் 80% தான் அதனுடைய பொருள் தெரிந்து பாடுவார்கள். 4ஆம் தலைமுறையில் அது எல்லாம் போயிடும். Apakah kita menyadari itu? Kita tidak menyadari itu. Dengan sangat hormat, saya mohon bantu kami, bantu bapak-bapak ini, bantu Bapak Siwaji Raja yang sekarang begitu giat untuk membuka kelas-kelas Tamil. Jadi marilah kita bersama-sama untuk menimbulkan kembali bahasa kita dan mempertahankan rumpun kita. அருணாசலம் அவர்கள் பாரிஸ் நகரத்திலே தமிழுடைய பெருமையை காத்து வருகிற பெருமாற்றவர். அவர்கள் பாரிஸ் நகரத்தில் இருக்கிற தமிழுக்கும் உலகமெங்கும் தமிழை கொண்டு சேர்க்கும் ஆளுமைகள் குறித்தும் ஒரு சில மணித்துறைகள் இங்கே உரையாற்ற. நாங்கள் பிரான்ஸ்லேருந்து ஒரு 6 பேர் வந்திருக்கிறோம். எல்லாருமே தமிழை விரும்பி அதற்காக அது முக்கியமாக உங்களை குழந்தை பேசும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. குழந்தைத்தனமான தமிழ் அப்படின்றது தான் தோணுதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் பல தலைமுறையாக இங்கே இருந்து இந்த தமிழை வளர்த்துட்டு வரீங்க. எனக்கு முன்னாடி பேசின மேடம் வந்து உண்மையிலே ரொம்ப தமிழ் அதிகமாக நேசிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுக்கும் உங்களை மாதிரி ஆளுங்க கைத்தட்ட இருக்கும்போது தமிழ் எப்படி வீழும் சாசம். அதனால இனிமேல் தமிழ்லாம் வாழும் வாழும் வாழும்னே பேசிட்டு இருந்தேன். அதுதான் முக்கியம். அப்புறம் எனக்கு வந்து பாட்டரசர் பாரதாசன் ஐயா அவரிடம் தான் நான் கவிதை இலக்கணத்தை கற்றுக்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக கற்றுட்டு இருக்கேன். கடைசி அளவில் அந்த அளவுக்கு புக்கு வண்ணமலை எழுதியிருக்கிறேன்னா அதனுடைய முக்கிய காரணமே தமிழ்ச்சங்கம், உலக தமிழ்ச்சங்கம் தலைவர் பாரதாசன் ஐயாவை தான் சேரும்னு வச்சுக்கேன். மற்றபடி இந்த இலக்கண நூலை வந்து நான் ஏன் எழுதலைன்னாக்கா முக்கியமாக வந்து அந்த அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, நிறைய பேருக்கு பொருள் புரியாமலே நிறைய பாடல்கள் பார்க்க மாட்டோம், கேட்க மாட்டோம், நம்மளும் படிக்க மாட்டோம் அப்படின்ட்டு அதை எளிமைப்படுத்தணுன்ற நோக்கத்தில் தான் நான் அணி இலக்கணம்ன்ற ஒரு நூலையும் எழுதினேன். அடுத்தது வந்து இந்த வண்ண இலக்கணம் என்ற நூலையும் எழுதினேன். இந்த வண்ணம் வந்து உங்களுக்கு தெரியும், எப்படி சொல்கிறது, உலக தமிழ் சிறகத்தினுடைய தலைவராக இருக்கிற பாட்டரசன் அவர்கள் அவருடைய மாணவி தான் இப்போது வந்து உரையாற்றினார். அவர் புதுவை பாவேந்தர் மண்ணிலிருந்து வந்தவர். தமிழ் மணக்க பாரிஸ் நகரத்தில் இருந்து கொண்டு
தமிழினுடைய அரிச்சுவடியை பல தமிழை பேச தெரிந்தவர்கள், ஆனால் தமிழை படிக்கவோ எழுதவோ தெரியாத பல நூற்றுக்கணக்கானவர்கள் அல்ல ஆயிரக்கணக்கானவர்களை தமிழ் படிக்க வைத்து எழுத வைத்து நூல் ஆசிரியராக வளர்த்து உயர்த்திவிட்ட பெருமைக்குரியவர் நம்முடைய உலகத் தமிழ் சிறகத்தினுடைய தலைவர் பாவலர் பாட்டரசன் அவர்கள். அவரை நாங்கள் தலைவராக கொண்டதை குறித்து பெருமை அடைகிறோம், அவரை பாராட்டி மகிழ்கிறோம். அடுத்ததாக அவர் வளர்த்த இன்னொரு பிள்ளை அன்புக்குரிய நெய்தல் நாடன் அவர்கள் ஒரு நூலாசிரியராக இருக்கிறார். அவரை மேடைக்கு வருமாறு. சந்தனத்தில் தோன்றவள் எந்தையும் தாயும் மகளிர் குலாம் சிந்தை நீக்கிட சிறந்தவளன் இந்த முத்தம் தந்தையை முகந்தளவும் முத்தமிழ் நங்காய் வாழி இந்த நாவசைக்கும் நட்டமிழ் நங்காய் வாழி. இந்த தமிழ் விழாவினை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் உலகத் தமிழ்ச் சங்கத்தின் அமைப்பினருக்கும் மற்றும் இந்த விழாவினை இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாட்டு அமைப்பிற்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, சென்றடிவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவையும் குணந்திருக்கிய சேர்த்தீர் என்ற பாரதியின் கூற்றுக்கிணங்க ஒரு விடயம் பெருமையாக இருக்கிறது. என்னென்னா, சங்க இலக்கியங்களில் படித்திருப்போம் ஈழத்து பூதர் தேவனார்கள். அந்த ஈழத்து என்று சொல்லும்போது இன்று எனக்கு பெருமையாக இருக்கிறது. உலகத் அமைச்சரகத்தின் ஆசிரியர் பாட்டரசர் ஜி பாரதிதாசன் அவர்கள் இந்த அமைப்பு இவ்வளவு தூரம் கடல் கடந்து சென்று ஒரு தமிழ் பணி செய்யும் அப்படி என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த நிலத்திலிருந்து ஒரு போர்க்கால சூழ்நிலையில் அந்த நிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு சென்று கல்வி கற்க முடியாத சூழ்நிலையிலும் நாடு கடந்த வேலைத்தியத்திற்கு சென்று தமிழ் மொழியில் ஒரு இலக்கியத்தினை படைக்கக்கூடிய அளவுக்கு எனது மொழியினை கற்பிக்கக்கூடிய ஆசிரியரோடு அண்மையில் அருகில் இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அதற்கு முதற்கான என் தமிழ் தாய்க்கு நன்றியை கூறிக்கொண்டு, பணி இந்த அமைப்பினுடைய பணி உலகத் தமிழ்ச் சங்கத்தினுடைய பணியும் மென்மேலும் சிறந்து பல தொண்டுகளை ஆற்ற வேண்டும் என்று இவ்வாய்ப்பினை அளித்த உலகத் தமிழ்ச் சங்கத்தின் அமைப்பினருக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உலக தமிழ்ச் சங்கத்தினுடைய 2வது ஆண்டு விழா தமிழ் மொழியை தாய்மொழியை வளர்க்கக்கூடிய தாய் தமிழகமும் தமிழை இழந்திருக்கிறது, தாய் தமிழகத்திலும் தமிழ் மறைமுகமாக அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டினை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்தியாவிலே தாய்மொழியை முழுமையாக கையாளுகின்ற ஒரு ஆய்வு இருக்கின்ற பொழுது அந்த ஆய்விலே பஞ்சாபிலே இருக்கின்ற மாநிலம் மட்டும் தன்னுடைய பஞ்சாபி மொழியை படிக்கின்ற மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் 1லிருந்து 12 வரை 64 விழுக்காடு தாய்மொழி உணர்ந்தவர்களாக கற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தாய் தமிழை வளர்த்தெடுத்த இந்த வரைக்கும் தமிழை சிறப்புற கொண்டு வந்திருக்கின்ற செம்மாந்த தமிழர், உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக இருக்கின்ற தமிழ், உலக இனங்களுக்கெல்லாம் மூத்த இனமாக இருக்கின்ற தமிழினம் வாழ்கின்ற தமிழகத்திலே தமிழ் மொழியை பேசக்கூடிய எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வருகின்ற போது 23 விழுக்காடாக இருக்கின்ற ஒரு கேடான நிலையை இங்கே பதிவிட்டு செல்கின்றேன். தன்னுடைய ஈப்ரு மொழியை உலகத்தில் 2ஆம் உலகப் போருக்கு முன்னால் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார்களோ, எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய தாய்மொழியான ஈப்ரை வளர்த்தெடுத்தார்களோ, அதை போன்று நீங்களும் தாய்மார்கள் குழந்தைகளை குறை சொல்லாமல் வீட்டிலே தமிழிலே பேசுங்கள், வெளியிலே சென்றால் இந்தோனேஷிய மொழியிலே பேசுங்கள். அப்படி தமிழ் மொழி தாய்தான் மொழியை வளர்க்க முடியும். அதனால்தான் அதுக்கு தாய்மொழி என்று பெயர். எனவே வீட்டிலே குழந்தைகளுக்கு தாய்மொழியை பேசி பழகுங்கள். மற்ற மொழி வெளியிலே போகின்ற பொழுது, கல்வி சார்ந்து வருகின்ற பொழுது அவர்கள் எது வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளட்டும். எனவே தாய்மொழி வளர்த்தெடுக்க தலை சிறந்த நம்முடைய தாய்மொழி சமூகம் இதிலே மேலோட வேண்டும் என்ற எண்ணத்திலே தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக நாம் இந்த மாநாட்டு அரங்கத்திலே அல்லது சிறப்பரங்கத்திலே உறுதிமொழி ஏற்று உங்களுக்காக நாங்களும் என்றென்றும் துணை நிற்போம் என கூறி என்னை இங்கே அழைத்த உலகத் தமிழ்ச் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள்,
இந்தோனேஷிய தமிழ் உறவுகளுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஆட்சி அமைத்து நடத்தி கொண்டிருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு லட்சுமி நாராயணன் அவர்கள் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவரை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்ததாக சிங்கப்பூரிலிருந்து தமிழுக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரர் குழலி புருஷோத்தமன் அவர்கள் சிங்கப்பூரின் மண்ணில் தமிழ் நடத்துவது குறித்து 2 மணித்துளிகள் உரையாற்றுவார். தமிழ் திலகத்தின் சிறப்பான பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் இதுவரை அவர்கள் ஆற்றிய பணிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இங்கே பேசிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு சில விஷயங்களை கூறினார்கள். 3ஆம் தலைமுறை நாங்கள், ஆனால் 4ஆம் தலைமுறைக்கு தமிழ் படிப்பதற்கு கடினமாக இருக்கிறது அல்லது தமிழ் அவர்களுக்கு செல்லவில்லை என்று. இந்த இடத்தில் நான் சிங்கப்பூரில் எப்படி தமிழை கொண்டு செல்கிறார்கள் என்பது குறித்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கூறிக்கொள்கிறேன். இயல்பாகவே தமிழ் இலக்கணம், இலக்கியங்கள் இப்படியான கடினமான விஷயங்களை முன்னிறுத்தாமல் சிங்கப்பூரில் பள்ளிக்கூடங்களில் தமிழர்களுக்கு மிக எளிமையான தமிழை கொடுக்கிறார்கள். அதிகபட்சமாக ஒரு செய்தித்தாள் படிக்கிறது, இந்த செய்தி நிறுவனங்களிலிருந்து செய்திகள் வருவது மிக எளிமையானது. அப்போ எளிமையான விஷயத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த தமிழின் மீது அவர்களுக்கு எந்த விதமான இது ஒரு கடினமானது, இது என்னால் படிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்சம் ஒரு செய்தித்தாளை படிக்கிறதுக்கோ அல்லது ஒரு செய்தியை புரிந்து கொள்வதற்கோ ஆன அளவுக்காவது தமிழை எளிமைப்படுத்தி நம்ம கொடுக்க வேண்டும். இளைஞர் குற்றமரம் குணமாக கொள்ளும் கொடக்கடை என்று தமிழை பேசி இந்த அரங்கத்துக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும் இங்கே இந்த சிறகத்தை அமைத்து இங்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர் அனைவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஒரு சரியான தலைப்பை பேச நான் இப்போது வேண்டியதில்லை. இறைவன் பற்றி பேச வேண்டியது, ஆனால் தமிழை பற்றி பேசுவோம். தமிழ் தான் வேண்டியது. தமிழ் சொன்னது போல தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டு விட்டது. 40,000 பள்ளிகள் தனியார் பள்ளிகள் நடக்கிறது. அது எல்லாம் எல்லாவற்றிலுமே ஆங்கில பள்ளிகள். அந்த பள்ளிகளில் பள்ளி ஆங்கிலத்தை பேசக்கூடாது என்று பிள்ளைகளுக்கு தண்டனை விதிக்கிறார்கள். அரசு பள்ளிகள் சரியாக நடைபெறவில்லை. 1000 பள்ளிகளை இடித்து விட்டார்கள். எங்கள் ஊரில் ஒரு பள்ளி இடிக்கப்பட்டு விட்டது. அந்த பள்ளி திரும்ப கட்டவில்லை. பல ஆயிரம் ஆசிரியர்களை நியமிக்கவில்லை. ஆசிரியர்கள் இல்லாமல் இப்பொழுது பள்ளிகள் திண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த ஆளுகிற ஆட்சியானது ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த தலைமை பெரியாருடைய கொள்கை என்னவென்றால் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலை அமர்வை உணவு இடைவெளிக்காக நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். 1 மணி நேர உணவு இடைவெளிக்கு பிறகு அது ஊர்ந்து செவிக்கு விரும்பி காத்திருக்கிறது. வயிற்றுக்கு உணவை முடித்துவிட்டு 1 மணி நேரத்தில் இங்கே அரங்கிற்கு வந்து அமருமாறு அன்போடு கேட்டு அந்த அரங்கை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.